Top Rankers IAS Academy, the right choice to realize your dream. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டான ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது வேலைவாய்ப்பு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது மற்றவங்களோட நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கும்போது அந்த வேலைவாய்ப்பு உருவாக்கி தர ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ தொடர்ச்சியாக ஃபுல்லாக பார்த்து முடியுங்க, அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த போஸ்டிங் பற்றின. சரி, இதுக்கு ஃபஸ்ட்டு செக்ரட்டரி லெவலில் என்னன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்ட்டு செக்ரட்டரியேட் ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க கீழே தான் என்ன வரும்னா கமிஷனர் அப்படின்னு வருங்க. இந்த கமிஷனர் எதுக்கு ஹெட்டாக இருப்பார் அப்படின்னா கமிஷனரேட் அப்படின்றது இருக்கும், அதுக்கு ஹெட்டாக இருப்பார். அடுத்து அந்த கமிஷனரேட் அப்படின்றது பார்த்தீங்களா, அது கீழே யார் இருப்பாங்கன்னா ஜாயின்ட் டைரக்டர் இருப்பாங்க. அப்போ இணை இயக்குனர் இருப்பாங்க. இந்த இணை இயக்குனர் அப்படிங்கிறது என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இருப்பாங்க, அடுத்து ட்ரைனிங்க்கும் இருப்பாங்க, ஸ்கில் ட்ரைனிங்க்கும் இருப்பாங்க. இப்போ என்ன கொடுத்தோன்னா கேரியர் கைடன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஜாயின்ட் டைரக்டர் அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. இந்த ஜாயின்ட் டைரக்டர் கீழே எத்தனை பேர் இருப்பாங்கன்னா டெபுட்டி டைரக்டர் 4 பேர் இருப்பாங்க. அடுத்து சீஃப் அக்கௌண்டா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அதே ஜாயின்ட் டைரக்டர் கேரியர் கைடன்ஸ் கீழே யார் இருக்காங்கன்னா ஒரு டெபுட்டி டைரக்டர் இருக்காங்க. அவர் சென்ட்ரல் ஹெட்டாக இருக்கார். சரிங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அது கீழே டெபுட்டி டைரக்டர் கீழே யார் இருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கீழே தான் யார் இருக்காங்கன்னா இது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காரு. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இந்த 5 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அது எங்கே இருப்பாங்கன்னா அந்த கமிஷனர் கீழே இருக்காங்க. இதெல்லாம் சரிங்களா. இது டிஸ்ட்ரிக்ட் லைஸில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. அது தவிர மீதி 5 பேர் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா அந்த கமிஷனரேட் கீழே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அதே மாதிரி கேரியர் கைடன்ஸ்க்கு அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காரு, இல்லாட்டி சென்ட்ரல் மேனேஜர் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. சரி, அடுத்து இந்த கமிஷனர் கீழே என்ன பண்ணால் சப்பார்டினேட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த சப்பார்டினேட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ரீஜன் லெவல் இருக்குங்க. ஒரு ரீஜன் லெவலில் எத்தனை ஆஃபீஸ் இருக்குன்னா மொத்தம் 6 ஆஃபீஸ் இருக்குது, 6 ஆஃபீஸ் இருக்குது. எங்கெங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, அடுத்து மதுரையில் இருக்குது, அடுத்து ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் திருச்சியில் இருக்குது, சேலமில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. சரிங்களா. இந்த டெபுட்டி ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் பார்த்தீங்களா, அது கீழே எத்தனை டெபுட்டி டைரக்டர் இருக்காங்கன்னா மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேர் கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு 13 பேர் இருக்காங்க. அப்போ இங்கே இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் வேறு, அதே மாதிரி கமிஷனர் டைரக்டரில் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கே கமிஷனரேட்லேயே ஒர்க் பண்ணுறவங்க. அப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறது மொத்தம் பாருங்க 42 பேர் இருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்டும் 38 இருப்பாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த கமிஷனரேட் தேவைப்படுறது, இல்லாட்டி ஜாயின்ட் டைரக்டருக்கு தேவைப்படுற இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. இப்போ நம்மளோட போஸ்டிங் எது இருக்குன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கீழே இருக்கிற போஸ்டிங்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க. சரிங்க. இந்த ஃபுல்லாக இந்த ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இந்த டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கெல்லாம் என்னென்ன ஒர்க்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணும்னு கேட்கும்போது எனக்கு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஓகே அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு இது மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அவங்க என்னென்ன ஒர்க்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் மொத்தம் 2 விங் இருக்குங்க. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங் 2மே இருக்குது. அந்த எம்ப்ளாய்மெண்ட் விங்கோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கிண்டியில் இருக்குது, கிண்டி சென்னையில் இருக்குது. சரிங்களா. ரீஜனல் டைரக்டர் மொத்தம் ஆஃபீஸ் எத்தனை இருக்குன்னா 6 இருக்குது. இந்த 6க்கு ரீஜனல் டைரக்டர் கீழே எப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் 38 டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் இருக்குது. அப்போ ஒரு ரீஜனல் டைரக்டர் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கோயம்புத்தூரில் ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குன்னா அவங்க கீழே கரூர், ஈரோடு, திருப்பூர் அப்படிங்கிற 3 டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கும். அதுக்கு ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் கீழே ஒரு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. இப்போ இந்த போஸ்டிங் தான் நம்ம குரூப் 2ல இன்டர்வியூ போஸ்டிங்காக இருக்குது. அப்போ இவங்க என்னென்ன வேலையை செய்கிறாங்க அப்படின்ட்டு இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் கொடுத்துருக்காங்க, அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் போர்ட்டல் அப்படின்ட்டு ஒரு போர்ட்டல் இருக்குங்க. அந்த போர்ட்டல் எதுக்காகனா நம்ம 10th முடிச்சா என்ன பண்ணுவோம், எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுவோம். அதே மாதிரி 12th முடிச்சா எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணுவோம். அது மாதிரி போர்ட்டல் பண்ணுறதுக்கும் ரினியூவல் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் போர்ட்டல் அப்படின்ட்டு இருக்கு. அடுத்து என்னன்னா ப்ரைவேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பார்த்துருக்கோம். இந்த ப்ரைவேட் ஜாப் அப்படின்னு ஒரு வெப்சைட்டே இருக்குது. அதில் நிறைய ப்ரைவேட் கம்பெனிலாம் கலந்துக்கிறாங்க. அதில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரைவேட் ஜாப் இதிலே பார்த்துக்க முடியும்.
அடுத்து முக்கியமாக அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து இப்போ டிஎன்பிசி ஆகட்டும், அடுத்து வந்து எஸ்எஸ்சி, பேங்கிங் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அவங்க வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு இதுக்கான யூடியூப் சேனலே இருக்குது, உங்களுக்கு தெரியும். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு யூடியூப் சேனலே இருக்குது. அதில் வந்து ரெகுலராக டிஎன்பிசி, அதுக்கப்புறம் மொத்தம் எஸ்எஸ்சி, பேங்கிங் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டுட்ருக்காங்க. அப்போ இந்த இதுக்கான ஒரு வெப்சைட் விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படின்னு இருக்குது. இது மூலிமா எல்லாமே டிஎன்பிசிக்கான மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கிது. கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ் மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லா மெட்டீரியலுமே இதில் அவைலபிளாக இருக்கும். இது நமக்கு மேக்ஸிமம் படிக்கிறவங்க, டிஎன்பிசி படிக்கிறவங்க மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு என்னதுன்னா, இவங்க வேலை அந்த திறன் மேம்பாடு அப்படிங்கிற பணி வந்து இவங்களுக்கு இருக்குது. அப்போ அவங்க மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், இந்த திறன் மேம்பாடு மூலிமா நான் முதல்வன் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, இது மூலிமா என்ன பண்ணோம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு இருக்குது. இது மூலிமா நம்ம திறன் மேம்பாடு வளர்க்குறாங்க. இது ஏதாவது ஒர்க் இருக்குன்னா சம்மந்தப்பட்டது ஏதாவது ட்ரைனிங் சம்மந்தமாக கொடுத்துட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டைஃபனும் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது இங்கே பாருங்கள், தமிழ்நாடு திறன் மேம்பாடு கழகம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி கூட வீல்ஸ் அப்படிங்கிற ப்ரைவேட் கம்பெனி கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பயிற்சி வழங்குறாங்க. இந்த பயிற்சி அப்படிங்கிறது என்னன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அந்த இதில் திருச்சியில் வந்து இந்த பயிற்சி வழங்குறாங்க. இந்த பயிற்சி வழங்குறதுக்கு வந்து ஸ்டைஃபனும் கொடுத்துருவாங்க. பாருங்க, மாதம் காலம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மாதம் 5000 ஸ்டைஃபனும் கொடுத்துருவாங்க. இந்த பயிற்சி முடிஞ்சு 2 வருஷத்துக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா 14,400 வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு வேலைவாய்ப்பு சேர்ந்து கிடைக்கிது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கில்லும் சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒர்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் கீழே தான் இது பண்ணுறாங்க. அடுத்து பாருங்க, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து தமிழ்நாடு லெவலில் வந்து உங்களுக்கு ஜாப் வேணும்னா அதுக்கான தமிழ்நாடு ஜாப் போர்ட்டல் அப்படின்னு இருக்கு. அதே வந்து நீங்கள் ஓவர்சீஸ் வெளிநாடுகள்லாம் போகணும் அப்படின்னா ஓவர்சீஸ் ஜாப் அப்படின்ட்டு இவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. வேற என்ன பண்ணாங்கன்னா நேஷனல் கேரியர் சர்வீஸ். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஒர்க் பண்ணணும்னா இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது, அதுக்கான தமிழ்நாடு ப்ரைவேட் போர்ட்டல் அப்படின்ட்டு இருக்கு. அதே நீங்கள் வந்து இந்தியா லெவலில் எங்கன்னா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நேஷனல் கேரியர் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ பாருங்க, நேஷனல் கேரியர் சர்வீஸ் இதுக்கான வெப்சைட்டே இதுக்குள்ள லிங்க் இருக்கும். இந்த லிங்க் போய் கிளிக் பண்ணினா என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அப்படின்ட்டு ஓப்பன் ஆகும். இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னா பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே இருக்கு. இப்போ 2015 தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கியிருக்காங்க மோடி அவர்கள் சொல்கிறாங்க. இதில் வந்து நிறையா இது வந்து என்ன பண்ணால் கம்பெனி வந்து இதில் மெர்ஜ் ஆகிருக்குங்க. நீங்கள் போய் பார்த்தாவே தெரியும். அடுத்து பாருங்கள், இது பாருங்க என்ன பாருங்கள், ஜாப் சீக்கருக்கு எம்ப்ளாயர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கானது வேறு ஏதாவது ஜாப் வேணுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்போ இதுக்கான மினிஸ்டர் யார் இருக்கா பாருங்க, பூபேந்திர யாதவ் இருக்கார், ஹானபிள் மினிஸ்டர். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அப்படிங்கிற லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் யார் இருக்காங்கன்னா பூபேந்திர யாதவ் இருக்கார். இது ஸ்டேட் லெவலில் மினிஸ்ட்ரி யார் இருக்காங்கன்னா ஸ்ரீ ராமேஸ்வரம் தெளி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா, இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிறது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் கீழே வெப்சைட்டுக்குள்ளே இருக்குது. இவ்வளோ வரையும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பானவங்க ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அந்த இருக்க டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரும் இந்த டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு கீழே இருக்கிற ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் தான் முக்கியமாக இது பங்கு வகிக்கிறாங்க. அப்போ அந்த ஜாப்பு தான் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் போகிறவங்க அந்த ஜாப் எடுக்க போகிறாங்க. இப்போ வேறு என்ன ஒர்க்னா இப்போ தான் பார்த்தோம், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரினியூவல் பண்ணுறது. அப்போ ஸ்டைஃபண்ட் இப்போ ஏதாவது என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அதே மாதிரி ஜாப் ஃபேர் நடத்துகிறாங்க இவங்க. அப்புறம் நமக்கு தெரியும் கோச்சிங் நடத்துகிறாங்க, கோச்சிங் இன்ஸ்டியூட், டிஎன்பிசி, எஸ்சி, பேங்கிங்லாம் கோச்சிங் நடத்துகிறாங்க. அடுத்து வந்து என்னன்னா இதெல்லாம் சேலரி வந்து சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் நார்மலாக எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் பண்ணுறது தான். இப்போ வேற இருக்குன்னா இது பாருங்க, ட்ரைனிங் விங். இப்போ பார்த்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் விங் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ட்ரைனிங் விங்கில் பார்க்கும்போது மொத்தம் இது கீழே வந்து ஐடிஐ வந்து 93 ஐடிஐ இருக்குது. 93 ஐடிஐக்கும் எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் இருக்கும் பார்த்தீங்களா, 1 இயர் ட்ரைனிங் கொடுக்குறது எல்லாமே இவங்க தான் பார்க்குறாங்க. அடுத்து வந்து நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கும். இது கீழே என்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது எல்லாமே இவங்க தான். இது கீழே தான் வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் எல்லாமே வருங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் பார்க்கும்போது இது என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது ஒரு படிநிலை. முன்ன பார்த்தது என்னன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது கமிஷனரேட் இருக்கிறத வச்சு பார்த்தோம். அடுத்து வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் என்ன மாதிரிலாம் ப்ரொமோஷன் இருக்கும் பார்க்கலாம். அது இப்போ லாஸ்ட்லேருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குரூப் 4 லெவலில் போகிறவங்க தான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போவாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் போஸ்டிங் ஆகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 வருஷம் ஆகும். இப்போ நீங்கள் குரூப் 2 போகிறீங்கன்னா பாருங்கள், இதில் வந்து ஒரு 4 வருஷம், இதில் ஒரு 6 வருஷம், ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் எழுதி இது பண்ணிடுறீங்க.
அப்போ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன் எந்த மாதிரி இருக்கும்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் என்னன்னா அசிஸ்டன்ட் டேரக்டராக நீங்கள் வந்து என்னால் ப்ரொமோட் ஆக முடியும். 5 to 7 வருஷம் ஒர்க் பண்ணிங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டராக ப்ரொமோஷன் ஆக முடியும். அதே மாதிரி ட்ரைனிங் இங்கே பார்க்கும்போது ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்காங்க, குரூப் 4 லெவலில் இருப்பாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அடுத்து மேனேஜர் இருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து 6 to 8 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மேனேஜர் ஆக முடியும். அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆக முடியும். சரிங்க, இதுக்கு மேலே வந்து டேரக்டரேட் இருப்பாங்க, ஜாயின்ட் டேரக்டர் அந்த மாதிரி இருப்பாங்க. சரிங்க, இப்போ வந்து இந்த ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறது 2 இதாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ டிசபிலிட்டி இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி இருக்குது, நான் டிசபிலிட்டி இருக்காங்க. இப்போ நான் டிசபிலிட்டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்போ 11 போஸ்டிங் இருக்குது. நான் டிசபிலிட்டிக்கு வந்து 11 போஸ்டிங் இருக்குது. இப்போ சேலரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சேலரி பாருங்கள், இதுக்குள்ள குரூப் 2 போஸ்டிங்கில் ஹையஸ்ட் சேலரி இதுதான். சப் ரிஜிஸ்டருக்கு ஈக்குவலான சேலரி 36,900 ரூபா. இது வந்து என்னன்னா பே ஸ்கேல் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 50,000 வரைக்கும் பர் மந்த் வந்து உங்களுக்கு சேலரியே கிடைக்கும். பார்த்துங்க, இப்போ இதான் வந்து குரூப் 2லேயே ஹையஸ்ட் சேலரி. அடுத்து வந்து உங்களோட ஜாப் நேச்சர் எது மாதிரி இருக்குன்னா, காலைல 10 மணிக்கு போவீங்க, 5:45 அந்த மாதிரி எப்பவுமே ரெகுலராக முடிகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து 5 days ஒர்க் பண்ணுற போது சாட்டர்டே சண்டே வந்து லீவாக இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு இருக்க போகுது. அது மாதிரி இந்த கேம்பெயின் நடத்துறது, அது மாதிரி என்ன ஜாப் ஃபேர் நடத்தினா கேம்பெயின் நடத்துறது, அந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஆஃபீஸ் ஒர்க் தான் உங்களுக்கு இருக்க போகுது. 3 இயர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்து உங்களோட பணிகள்லாம் என்ன பார்க்கும்போது, அப்போ நீங்கள் எல்லாம் 10th 12th முடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் எம்ப்ளாய்மெண்ட்டை பதிவு செய்கிறது, அந்த பதிவு வந்து ரினியூவல் பண்ணுறது, அந்த வேலையாக இருக்கும். அடுத்து வந்து என்னன்னா பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் வந்து அந்த பரிந்துரை பண்ணுறது, இவ்வளோ பேர் வேலையில் இருக்காங்க, இவ்வளோ பேர் எக்ஸாம் முடிச்சிருக்காங்க, +1 +2 முடிச்சிருக்காங்க, அப்புறமா அவங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ணுறது. அப்புறம் ஓவர்சீஸ் பார்த்தோம், ஏற்கனவே ஓவர்சீஸில் வேலை வாங்குறது, வெளிநாட்டில் வந்து வேலை வழிகாட்டுதல். சரிங்களா, அந்த வேறு ஏதாவது ப்ரைவேட் சம்மந்தமாக வந்து ஏமாந்து போகாமல் இவங்களே வந்து பண்ணுறாங்க, கரெக்டாக வழிகாட்டுறாங்க. அடுத்து வேறு பாருங்கள், ஸ்டடி சர்க்கிள் அப்படின்ட்டு ஒன்று உருவாக்கி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான டீச்சிங் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டடி சர்க்கிளில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற ஸ்டடி சர்க்கிள் வந்து உருவாக்கி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து கோச்சிங் கொடுத்துட்ருப்பாங்க. இது ஃபுல்லாகவே ஃப்ரீ கோச்சிங் தான். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி எக்ஸாம் கனெக்ட் பண்ணால் இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஃப்ரீயாக கோச்சிங் நடத்திட்டே இருப்பாங்க எப்பயுமே. அடுத்து பாருங்கள், வேறு என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக வந்து என்ன ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி முன்ன பார்த்தாலும் ஒரு நோட்டீஸ் மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ட்ரைனிங் 1 year 2 years ட்ரைனிங் கொடுத்து அதுக்கான எப்படிலாம் வந்து ஜாப்லாம் இதெல்லாம் இருக்குது, இந்த கம்பெனிலாம் போக முடியும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வழிகாட்டுறாங்க. அடுத்து பாருங்க, தனியார் துறையில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜாப் ஃபேர் நடத்துகிறாங்க. அந்த ப்ரைவேட் கம்பெனியோட சேர்ந்து ஜாப் ஃபேர் நடத்துகிறாங்க. இந்த வீல்ஸ்ன்னு அப்படின்னு ஒரு கம்பெனி பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து ஜாப் ஃபேர் வந்து தனியாகவே நடத்துகிறாங்க. அது பாருங்கள், சப்போஸ் நீங்கள் வந்து 10th முடித்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கீங்க, 12th முடித்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் 10th பதிவு பண்ணி ஆஃப்டர் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் 5 வருஷம் ஆகியும் நீங்கள் வந்து ஜாபே இல்லாமல் இருக்கீங்க பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து 300 ரூபா அந்த ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இதே வந்து நீங்கள் டிசபிலிட்டியாக இருக்கும்போது என்ன கொடுப்பாங்கன்னா அதில் வந்து 600 ரூபா டபுள் மடங்காக கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 400 ரூபா கொடுப்பாங்க. டிசபிலிட்டி 750 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் டிகிரி முடிச்சு 5 வருஷம் ஆச்சு, அப்போ இன்னும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 600 ரூபா வந்து மந்த்லி எல்லாமே இதில் வந்து மந்த்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் எவ்வளோ பேர் எல்லாம் சேகரித்து இவ்வளோ பேர் வேலை இருக்காங்க, இவ்வளோ பேர் வேலை இல்லை அப்படின்ட்டு சில கவர்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. பழைய முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணாவே வந்து வேலை கொடுப்பாங்க. அப்போ சீனியாரிட்டி பக்கம் வந்து வேலை கொடுப்பாங்க. இப்போலாம் அது வந்து இதாகிடுச்சு. இப்போ சீனியாரிட்டி பக்கம் வேலை கொடுக்கணும்னா இதான் அப்ரோச் பண்ண முடியும். அப்போ வேறு என்னென்ன அப்படின்னா இப்போ வந்து விர்ச்சுவல் லேர்னிங் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும், ஒரு போர்ட்டல் இருக்குது. தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட்டோட விர்ச்சுவல் லேர்னிங் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. இதில் வந்து எல்லா மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குங்க. டிஎன்பிசி, அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்சி, பேங்கிங் எல்லா மெட்டீரியலும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸு, தமிழ் மெட்டீரியல், இப்போ எதை பார்த்தாலும் யூனிட் 8 யூனிட் 9 எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும். திருக்குறள் எல்லாம் சம்மந்தமாகவும் இதுக்கு வந்து மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும். விர்ச்சுவல் லேர்னிங் அப்படின்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் கரியரில் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஃபுல்லாகவே எல்லா மெட்டீரியலுமே ஃபுல்லாக கவர் ஆயிரும். அப்போ அதெல்லாம் இருக்குது. அது இதுக்காக அப்புறம் ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதில் அப்ளை பண்ணியிருந்தால் போதும், அவங்களே வந்து உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க. சரிங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மண்டே ஆனால் கலெக்டர் ஆஃபீஸில் இந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அப்படின்னு இருக்கும், குறைதீர்ப்பு மையம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அந்த குறைதீர்ப்பு மையத்தில் வர எல்லாரும் மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அது உருவாக்கி கொடுங்க அப்படின்ட்டு தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் லெட்டர் உங்கள்கிட்ட அனுப்பிடுவாங்க. முதல்வர் முகவரி அப்படிங்கும்போது எதை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து என்ன குறையாக இருக்கும்போது வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா
நீங்கள் அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல கைடன்ஸ் இந்த மாதிரிலாம் வேலை வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்க அந்த ஜாபில் ஜாயின் பண்ணி அவங்க ஒரு ஹாப்பியாக இருக்கிறது வந்து இவ்வளோ நல்ல விஷயம். அந்த விஷயத்த பண்ண போகிறது எல்லாருமே நீங்கள் தான். ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கிறவங்க தான் இது இந்த மாதிரி வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி கேரியர் கைடன்ஸ் கொடுக்குறது எல்லாமே உங்களோட ஒர்க்கு. இந்த ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் கீழே தான் ஒர்க்கு. நீங்கள் தான் வந்து என்ன பண்ணுவோம், இந்த இந்த கிரீவன்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் தீர்த்து வைப்பீங்க. அதேமாதிரி இந்த ஸ்டைஃபன் ஒதுக்குறது, இந்த 10th முடிச்சவங்க 12th முடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்டைஃபன் ஒதுக்குறது எல்லாமே உங்களோட வேலையாக இருக்கும். மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரும் உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ரூஃப் சொல்லிடுவாங்க, இந்த ஒர்க் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த ஒர்க்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரணும் அப்படின்ட்டு எல்லாமே சேர்க்கறது நீங்கள் தான். அதேமாதிரி இந்த கிரீவன்ஸ் லெட்டர்ஸ் இல்லை குறை தீர்ப்பு மூலியமா கடிதம் வர்றது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸில் வந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் அனுப்புவாங்க. நீங்கள் தான் வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுற மாதிரி இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம், இது மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச் அந்த கவர்மெண்ட் காலேஜ், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் போயிட்டு இது மாதிரி கேரியர் கைடன்ஸ் என்னென்ன இருக்குது, 10th முடிச்சா என்ன பண்ண முடியும், 12th முடிச்சா எந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த காலேஜ் எந்த மாதிரி படித்தா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களால் மட்டும் தான் இது என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் மூலியமாகவே பண்ண முடியும். என்னதான் இண்டிவிஜுவலாக பண்ணாலும் கவர்மெண்ட் மூலியமாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரீச் ஆகும். அப்போ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் உங்களால் வேலை கிடைக்க போகுது அப்படிங்கும்போது இது உண்மையாலுமே சிறந்த ஜாப், நல்ல ஜாப் அப்படிங்கும்போது பார்ப்போம். இப்போ வேற என்னெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் வேலை இருக்குன்னா வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் கரெக்டாக போகணும் அப்படின்னா என்னன்னா, கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் யார் யாருக்கு போகணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுறது எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது என்னன்னா கார்ப்பரேட்டில் வந்து என்ன அவங்களுக்கு வருமானத்தை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சில சதவீதம் வந்து இந்த டெஸ்டி விடோ இருப்பாங்க, விதவை இருப்பாங்க, அதுக்கப்புறம் விதவை இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஊனமுற்றவங்க இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து மேக்ஸிமம் இவங்களோட வேலையாக இருக்கும். இந்த கேரியர் கைடன்ஸ்காரன் உங்களுக்கு வந்து என்னென்னா வழிகாட்டுதலுக்கான ஒரு மேகசினே இருக்குது. திறன் தமிழகம் அப்படின்னு மேகசின் இருக்குது. இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்க, வாரம் வாரம் ஒரு கேம்பெயின் நடத்துவாங்க. திறன்மிகு திங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காகவும், அது வந்து ஸ்கில் எவ்வளோ வளர்ந்துருக்கு, எவ்வளோ இருக்குது, டெவலப் ஆகிருக்கு, அப்போ அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு திறன்மிகு திங்கள் அப்படின்ட்டு கொண்டு வராங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமை என்னன்னா சேவை செவ்வாய் அப்படின்னு கொண்டு வராங்க. கேரியர் கைடன்ஸ் மூலியமா இது வந்து கேரியர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது எந்தெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வழிகாட்டுதல், வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டுதல் தராங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் பண்ணி விடுவாங்க. உங்களாலேயும் முடியும், டிஃப்ரெண்ட் ஏபிளாக இருந்தானா உங்களாலேயும் முடியும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தானா உங்களால் எல்லாத்தையும் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, உமன்ஸாக இருந்தால் என்ன பண்ண முடியும், எல்லாமே வேலை உங்களால் முடியும் அப்படின்ட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து போட்டித் தேர்வு புதன் அப்படின்ட்டு ஃப்ரீ கிளாஸ், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லணும் பார்த்தீங்களா, டிஎன்பிசி, பேங்கிங், அது மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அந்த போட்டித் தேர்வு புதன் அப்படின்ட்டு அந்த நாளில் ஃப்ரீ கிளாஸ் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து விழிப்புணர்வு ஏழான் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த குரூப் டிஸ்கஷன்லாம் வச்சு இவங்களுக்குலாம் இந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. இவ்வளோ வேலை இருக்குது, இந்த கம்பெனியில் இந்த வேலை இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விழிப்புணர்வு ஏழாண்டு அப்படின்ட்டு உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி தராங்க. அடுத்து வந்து வேலைவாய்ப்பு வெள்ளி அப்படின்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்கில் இந்தியா பற்றி ஜாப் ஃபேர் நடத்துறது, ப்ரைவேட் கம்பெனி எல்லாம் வச்சு ஜாப் ஃபேர் நடத்துறது, சன் கால்ஃப் இந்த மாதிரி திட்டம்லாம் கொடுக்குறது, நீட்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும். அப்போ அது மூலிமா வந்து உங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் வந்து பார்க்குறது யாருன்னா இந்த தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் தான். அப்போ அதில் தான் நீங்கள் வந்து முக்கியமான ஆஃபீஸர் ஆக போகிறீங்க. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறது இந்த ஜாப் கிடைச்சா ரொம்ப நல்ல ஜாப். ஏன்னா இது நீங்கள் மட்டும் வளர்றது இல்லாமல் உங்கள் வளர்த்துட போகிறீங்க. அப்படிங்கும்போது அது ரொம்ப நல்ல ஜாப்பு. உங்களுக்கு இந்த மாதிரி ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிற எவ்வளோ பேர் இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க. இது மாதிரி ரெகுலராக வீடியோ வேணும்னா டாப் ரேங்கர் சயின்ஸ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.